ஹாய் கைஸ், வெல்கம் டு சிப்பா பிளாக்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஒரு ப்ரொட்டஸ்ட் இங்கே நம்ம இந்தியா ஃபுல்லாக நடந்துட்டுருக்கு. இவ்வளோ நாள் நம்ம இதை பற்றி யாரும் அவ்வளோவா பேசலை, நம்மளோட மீடியாஸும் அதை பற்றி கவர் பண்ணலை. ஒன்லி சோஷியல் மீடியாஸ் இதில் மட்டும்தான் இப்போதைக்கு பெரிய லெவலில் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோனம் வாங்சுக்ன்றவர் வந்துட்டு ஒரு 20 நாளாக கண்டினியூஸாக அவர் வந்து ப்ரொட்டஸ்டில் இருக்கார். லைக் ஃபார் உண்ணாவிரதமாக இருக்கார் ரொம்ப நாளாக. எதுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா, நீட்டுக்கு அகேன்ஸ்டாக. பிகாஸ் அவர் வந்து இப்போ ரீசெண்டாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, ஒரு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நீட் எக்ஸாம் நடந்தது, அந்த பேப்பர் லீக் ஆகி ஸோ பெரிய பிரச்சனை ஆச்சு இல்லையா. அதே பிரச்சனைக்காண்டி தான் அது இப்போ போராடிட்டு இருக்காரு. அதை எதிர்த்து இவரோட கோரிக்கை என்னன்றது அப்படின்னா, நம்ம எஜுகேஷனல் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்றது தான் அவரோட கோரிக்கை. இதுக்காண்டி வந்து பெரிய லெவலில் மக்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க. நேத்துக்கு அதாவது 19/7/2026 படி வந்து அவங்க வந்து எல்லாரும் வாங்சுக்க வந்துட்டு கூட்டு போயிட்டாங்க. அதாவது ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டாங்க போலீஸ்காரங்க வந்து, அவங்களோட உடம்பு கண்டிஷன் சரியில்லை அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, அவர் வந்து திருப்பியும் சோனம் வாங்சுக் வந்து திருப்பியும் ப்ரொட்டஸ்ட்டுக்கு வருவார் அப்படின்ற ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. மோரோவர் வந்துட்டு இப்போ வந்து எத்தனையோ பேர் வந்து ப்ரொட்டஸ்ட்ல இருந்திருக்காங்க, இன்னமும் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் இன்னும் ப்ரொட்டஸ்ட்டுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க ப்ரொட்டஸ்ட்டுக்கு. ஸோ ஸோ இதை அப்படியே கடந்து போயிடாம எல்லாரும் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் யோசிக்கிறேன். பிகாஸ் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமே அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேப்பர் லீக்கேஜ் ஆகுறது, அப்புறம் வந்துட்டு நிறையா ஃபேக் சர்டிஃபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட என்விரான்மெண்ட். ஈவன் வந்து இவர் வந்து 2024 to 25 வந்து என்விரான்மெண்ட்காண்டி நிறையா போராடி இருக்காரு. நம்ம லடாக் இந்த சைட்லலாம் வந்துட்டு என்விரான்மெண்ட்டை நிறையா பாதிக்கிறாங்க அப்படின்றத காண்டி இவர் சோனம் வாங்சுக்ன்றவர் அதை போராடி இருக்காரு. ஸோ நம்ம ஊர்லேயுமே இதை பற்றி பேச அவ்வளோவா ரொம்ப கம்மியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இது இது பெரிய லெவல் மக்களில் தெரியணும், எல்லாருக்கும் தெரியணுன்றது நம்ம எல்லாரோடையும் எதிர்பார்க்கறது. ஈவன் நம்மளோட சில சில நம்ம சைட்ல சவுத் இந்தியாவில இருந்து போய் கூட இன்னும் டெல்லியிலலாம் போராடிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து நான் கேள்விப்பட்ட வரையும் வந்துட்டு நம்ம நேத்திக்கு அதாவது 19 படி வந்து அண்ணா நகர்ல கூட ஒரு சின்னதாக ஒரு கேதரிங் மாதிரி ப்ரொட்டஸ்ட் மாதிரி ஆரம்பிச்சு தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ வீடியோஸ் இன்ஸ்டாகிராமில் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபைன். அதாவது வந்து இது வந்து நம்மளோட சிஎம் நம்ம விஜய் வந்து அவர் வந்து கண்டிப்பாக இதுக்கு ஒரு சப்போர்ட், ஒரு மினிமம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ட்வீட்டாவது அவரோட ஸ்டைலில் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஸோ நான் ரெகுலராக இந்த மாதிரி நியூஸ்லாம் இனிமேல் அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.